சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் விஜய் காரசாரமாக பதிலடி கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்றத்தில் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை, அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்ததுதான் அதற்கு உறுதியான சான்று என்று தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற பழைய புளித்து போன வாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார் என்றும், தவேகாவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் ஏறக்குறைய 35%. ஆனால் திமுகவின் வாக்கு சதவீதம் வெறும் 24.19 மட்டுமே என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளின்படி 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிதான் திமுக என்று முதலமைச்சர் விஜய் சாடியுள்ளார். தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய் வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறுவதாக அவர் விமர்சித்துள்ளார். மக்கள் அரசை புஷ்ப அரசு என்று திமுக ஏளனம் பேசி இருக்கிறது என்று கூறியுள்ள முதலமைச்சர் விஜய், மக்கள் தந்த தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திமுக புகை கக்குவதாக விமர்சித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி நாம் இருக்கவில்லை, மக்களின் உணர்வுகளை நம்பி மட்டுமே நாம் இருக்கிறோம். இது புரியாமல் ரீல்ஸ் என்றும் ரியல் என்றும் தனது ரீல்ஸ் அருந்து போனது தெரியாமலே திமுக திமிராக பேசுகிறது என்று முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். ஆனால் இப்படி பேசிக்கொண்டே ரீல்ஸ் உலகில் மிதக்க தொடங்கியுள்ளதும் ரியாலிட்டி அறியாத இதே திமுக தான் என்று அவர் பதிலடி கொடுத்துள்ளார்.